வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன் எழுதின யுலிசிஸ்ன்ற போமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. போமோடைய ஆரம்பத்தில் யுலிசிஸ், அதாவது அவர் ஒடிசியஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அவர் சொல்லின்னு இருக்கார், இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஆனால் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் உட்காந்துன்றது, அதுவும் வயசான ஒரு மனைவியோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் பேரே தெரியாத ஜனங்களுக்கெலாம் என்ன தண்டனை இல்லை அவங்க செஞ்ச செயலுக்கு என்ன பாராட்டுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. இது என்னுடைய வாழ்க்கைக்கு சரியானதாக எனக்கு தெரியல, எதுவுமே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை தரலை அப்படின்றாரு. ஏன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாகவே பயணத்திலே இருந்திருக்கார். அதனால் அவருக்கு என்னென்னா, இப்போ அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறது அவருடைய மனசுக்கு அது சரிப்பட்டு வரலை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை முழுசாக வாழணும், ஒவ்வொரு துளியும் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அப்படி தான் அவர் வாழ்ந்திருக்கார். கடலில் அப்படியே பயணம் பண்ணி புது புது உலகத்தை பார்த்து 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 அப்படியே இருந்துட்டு, இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சொல்கிறாங்க, வாழ்ந்தா யுலிசிஸ் மாதிரி வாழணும், உலகம் ஃபுல்லாக போகணும், போகிற இடத்துலலாம் வெற்றி கொடி கட்டணும், பெரிய பெரிய போர்லலாம் பங்கு பெறணும், அதில் நம்மளுடைய வீரத்தை நல்லா காட்டணும் அப்படின்னும் போது என் பேரை தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு உலகத்தை சுற்றி பார்த்துருக்கேன், பல்வகையான மக்களை, அவங்க கலாச்சாரத்தை, அவங்க வாழ்வியலை எல்லாம் நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய போர்லலாம் கலந்துருக்கேன், ட்ரோஜன் வாரில் என்னோடய மக்களோடு போய் நான் கலந்துருக்கேன், அவ்வளோ சந்தோஷமாக நான் சண்டை போட்டிருக்கேன், என்னோடய வீரத்தை எல்லாருமே அங்கே பார்த்தாங்க, பெருமையாக அப்படி பிரமிச்சு பார்த்தாங்க. அதே மாதிரி நான் போகிற இடத்துலலாம் போய் வித்தியாசமான மக்களை பார்த்தாலும் நான் அவங்களோட ஒருத்தனாகவே கலந்துருக்கேன். ஏன்னா அவங்களோட கலாச்சாரத்தை, அவங்களுடைய வாழ்வியல், அவங்க வாழ்முறையை எல்லாத்தையும் அப்படியே எனக்குள்ளே எடுத்துகிட்டு அவங்க இடத்துல நான் அவங்கள மாதிரியே இருந்திருக்கேன். அதே சமயத்தில் நான் எவ்வளோ இடங்களுக்கு போயிருக்கேன்னா அந்த உலகத்தையே சுருக்கிடுற அளவுக்கு போயிருக்கேன். ஏன்னா நான் கால் வைக்காத இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி நான் போயிருக்கேன். ஏன்னா நான் புது புது உலகத்தை தேடி போயின்னே இருந்திருக்கேன், அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஆனால் திடீர்னு என்ன ஒரே இடத்துல இருந்து மக்களை பார்த்து அவங்க குறையெல்லாம் கேட்டு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது போர் அடிக்குது. ஒரே இடத்துல ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. கத்தியை உபயோகப்படுத்திகிட்டே இருந்தால் தான் பலன்னு இருக்கும், அதை அப்படியே வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். என்னாவோ வெறும் மூச்சு விடுறதுக்காகவே வாடுற மாதிரி இருக்குது, வேறு எதுவுமே நான் ஒரு அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வே இல்லை. எனக்கு ஒரு நாளும் புதுசாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுமையாக இருக்கணும், நான் எதையாவது ஒன்று பார்க்கணும், நான் எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், புதுசாக நான் அனுபவங்களை பார்க்கணும், புது புது இடங்களுக்கு போகணும், எனக்கு அறிவில் என்னோடய அறிவை நான் விருத்தி பண்ணினே போகணும், அதுதான் நான் எதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும், அதுதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லாமல் மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் என்னோடய மகன் டெலிமேட்சஸ், எனக்கு அப்புறம் அவர் தான் ஆளணும், அதனால் அவர் இப்போவே இந்த நாட்டை எடுத்து ஆள போகிறாரு. அவர் ஆளும்போது நான் என்ன செய்வேன்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பயணம் மேற்கொள்ள போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பையனுக்கு எல்லாம் தெரியும், அவன் சிறந்த மனிதன், அவனால் எந்த விஷயத்துமே முழு ஈடுபாட்டோடையும் கடமையோட செய்ய முடியும், அதே மாதிரி தெய்வ பக்தியிலையும் தெய்வ வழிபாடுலையும் குறைஞ்சவனே இல்லை, அதனால் அவன் ரொம்ப அருமையாக உங்களை எல்லாம் பார்த்துப்பான், செய்ய வேண்டிய வேலைங்களும் சிறப்பாக செய்வான். அவன் அந்த சமயத்தில் நான் இன்னும் எங்கெல்லாம் புதிய நிலங்கள் இருக்குது அப்படின்னு நான் போய் பார்ப்பேன். அதாவது அவனோட வேலையை அவன் செய்வான், என்னோடய வேலை நான் செய்வேன், அவனுக்கு பிடிச்சது அவன் செய்வான், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன் அப்படி சொல்லிட்டு கடைசியாக அவர் கூட பயணம் செய்ய போகிற மற்ற மாலுமிகளை பார்த்து பேசுகிறார். ஏன்னா அவங்க தான் இளமை காலத்துலேருந்தே ஒன்றா இருந்திருக்காங்க, இப்போ எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, ஆனால் இளமை காலத்தில் அவங்க எல்லாம் ஒன்றாவே பயணம் பண்ணியிருக்காங்க, ஒன்றாவே கஷ்டப்பட்டிருக்காங்க, சந்தோஷப்பட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே பகிர்ந்துருக்காங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்மலாம் வயசாயிடுச்சு நமக்கு எல்லாம், ஆனால் நம்ம இளமையில் அவ்வளோ திறமையை நம்ம காமிச்சிருக்கோம், அவ்வளோ இடங்களுக்கு நம்ம போயிருக்கோம், அதனால் இந்த நாள் முடியறதுக்குள்ளோ, அதாவது நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ளோ இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். ஏன்னா நமக்கு வயசானாலும் நமக்கு வயசாயிடுச்சு, அதை ஒத்துக்கணும், ஆனாலும் புதுசாக ஒன்றை பார்க்குறதுக்கோ இல்லை கற்றுக்கிறதுக்கோ முடியாத நிலைமையில் நம்ம இல்லை. அதனால் நம்மளுடைய இறப்பு வரத்துக்கு முன்னாடி இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யலாம். அப்படி போகும்போது ஒரு வேளை
வழியில் இறந்து போயிட்டு ஹாப்பி ஐல்ஸ்ன்ற இடத்துல தான் கிரீக் மைத்தாலஜி படி இறந்து போன பெரிய பெரிய போர் வீரர்கள், சிறந்த மனிதர்களாக உலகத்தில் வாழ்ந்தவங்களாம் வாடுற இடமா இருக்கலாம். அங்கே நம்ம அக்கீலஸை கூட பார்க்கலாம். ஏன்னா இறந்து போயிட்டப்பறம் அவங்கெல்லாம் அங்கே தான் போவதா ஒரு நம்பிக்கை. நம்மளும் அவங்க யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. அதனால் நம்மளும் நம்ம மரணத்துக்கு அப்புறம் அங்கே தான் போக போகிறோம், அவங்களெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்புல பழைய தெம்பு, அதாவது இளமையில் இருந்த தெம்பு இருக்காது, ஆனால் மனசில் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த மனசை வச்சுட்டு நம்ம தேடி போகலாம், பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனால் எப்போவுமே நம்ம நம்மளுடைய மன தைரியத்தையும் மன விருப்பத்தையும் விட்டுடவே கூடாது சொல்லிட்டு தான் இந்த போயம் முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கவிதை. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். It little profits that an idle king by the still hearth among these barren cracks match with an aged wife I meet and doll unequal laws unto a savage race. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ்னா இங்கே ப்ராஃபிட்ஸுன்றது லாபம் கிடையாது, மனசுக்கான சந்தோஷம். தட் அன் ஐடில் கிங்னா ராஜா, ஐடில் கிங்னா ஒன்றுமே செய்யாத ராஜா. நான் தினமும் வரேன், அப்படியே உட்கார்றேன், அதில் எந்த விதமான ஒரு சந்தோஷமோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு கற்றலோ எனக்கு இல்லை. எங்கே உட்கார்றேன்னா இதே இடத்துல தான், அந்த இடமும் அசையாமல் தான் இருக்குது. எல்லாமே சுற்றி இருக்கிறதுலாம் வறண்ட நிலைமையில இருக்குது. பேரன்னா வறண்ட ஒரு இது. என் கூட யார் இருக்கா? எனக்கே வயசாகிடுச்சுன்னா என் மனைவிக்கும் வயசாகிருக்கும். ஸோ என்னோட மேட்சிங்காக இருக்கக்கூடிய வயசான என்னோடய மனைவி தான் இருக்காங்க. அப்புறம் நான் என்ன செய்கிறேன்? ஒரு சாவேஜ் ரேஸ், அதாவது இன்னும் மேன்மை அடையாத மக்களாக இருக்காங்க. எல்லாம் நிறைய கலாச்சாரத்தை பார்க்கல, ஒரு பண்பாடு அவங்கெல்லாம் பார்க்கல. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. தினமும் அவங்களோட குறைகளை கேட்குறேன், அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறேன், இப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். என் மக்களும் என்ன பண்ணுறாங்க? தட் ஹோட் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஃபீட் அண்ட் நோ நாட் மீ. இவங்களும் ஏதோ வாழறாங்க, சாப்பிட்றாங்க, வாழறாங்க, தூங்குறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு உண்மையான யுலிசஸ் யாருன்னே தெரியல. இந்த உலகம் முழுக்க என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஆனால் என்னோடய மக்களுக்கு என்னோடய அருமை பெருமை இன்னும் தெரியல. ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல். என்னால் பயணம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையோட ஒவ்வொரு துளியும் நான் பருகுவேன். ஆல் டைம்ஸ் ஐ ஹவ் என்ஜாய்டு கிரேட்லி, ஹேஸ் சஃபர்டு கிரேட்லி, போத் வித் தோஸ் தட் லவ்ட் மீ. நான் என் வாழ்க்கை முழுக்க அருமையாக என்ஜாய் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ரெண்டையுமே என்னை ரொம்ப ரொம்ப விரும்புகிற மக்களோடு செஞ்சுருக்கேன். And alone on shore and went through scudding drifts the rainy Hyades vexed the dim sea. எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன், நிலத்துலையும் பண்ணியிருக்கேன், கடல்லையும் பண்ணியிருக்கேன். ஐ ஆம் பிகம் அ நேம். இப்போ உலகத்தில் நான் ஒரு பேர், எல்லாருக்குமே எனக்கு தெரியும். யுலிசஸ்னால் தெரியும், யுலிசஸ்ன்ற ஒரு பேரை நான் நிலைநாட்டியிருக்கேன். ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். இதை எப்படி என்னால் செய்ய முடிஞ்சதுன்னா, எப்பொழுதுமே ஒரு பசியோடையே நான் இருந்திருக்கேன். இன்னும் கற்றுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலோடையே நான் என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். மச் ஹாவ் ஐ சீன் அண்ட் நோன். நிறைய பார்த்துட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சிட்டிஸ் ஆஃப் மென் அண்ட் மேனர்ஸ், கிளைமேட்ஸ், கவுன்சில்ஸ், கவர்மெண்ட்ஸ். நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன், பலதரப்பட்ட மக்களை பார்த்துருக்கேன், உன் கலாச்சாரத்தை பார்த்துருக்கேன், நிறைய அரசாங்கங்களை பார்த்துருக்கேன். மை செல்ஃப் நாட் ப்ளீஸ்ட் பட் ஹானர்ட் ஆஃப் தெம் ஆல். அவங்க எல்லாரோட எந்த விதத்தில் நான் கீழே இருந்ததே இல்லை, எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு தான் நான் இருந்திருக்கேன். அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ். அதே மாதிரி உலகத்தில் சொல்லக்கூடிய எந்த போராக இருந்தாலும், அதாவது என்னோடய வாழ்நாளில் இருக்கக்கூடிய போராக இருந்தால் அதில் நான் இருந்திருப்பேன். ஃபார் ஆன் த ரிங்கிங் பிளேன்ஸ் ஆஃப் விண்டி ட்ராய். பேட்டில் ஆஃப் ட்ராய் உலகமே பார்த்த ஒரு போர். அந்த போரில் நான் இருந்திருக்கேன், அங்கேயும் நான் வெற்றி கொடி நட்டிருக்கேன். ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மேட். நான் எங்கெங்கே போய் எங்கெங்கே யாரை பார்த்தாலும் அந்த இடத்துல நானும் ஒரு அங்கமாகவே ஆயிடுவேன், அது கலந்துடுவேன் நான். எட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் ஆர்ச் வே த்ரூ. ஆனால் எல்லா அனுபவமே ஒரு வட்டம் மாதிரி தான். gleams that untraveled world whose margin fades for ever and ever when I move. இப்போ ஒரு வட்டத்தில் நம்ம நவுந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம கடந்து வந்த பாதை அப்படியே மறைஞ்சிடும், புதிய பாதை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுனே இருக்கும். அப்படி தான் என் வாழ்க்கை இருந்திருக்கு. ஹவு டல் இட் இஸ் டு பாஸ் டு மேக் அன் எண்ட். இப்போ எப்படி இருக்குது அந்த பயணத்தை எல்லாம் விட்டுட்டு, அந்த போரெல்லாம் விட்டுட்டு, புதுசாக எதையாவது பார்க்குறது, புதுசாக எதையாவது கற்றுக்கிறதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது எவ்வளோ டல்லாக இருக்குது. டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட் நாட் டு ஷைன் இன் யூஸ். அதாவது உபயோகத்தில் இருக்கும் போது தான்
கத்தி கூட பலன்னு இருக்கும். உபயோகமே இல்லாமல் இருந்ததுன்னா துரு பிடிச்சிடும். இப்போ நான் அப்படி தான் இருக்கேன். ஆஸ் தோ டு ப்ரீத் வே லைஃப், என்னவோ மூச்சு விடுறது மட்டும்தான் வாழ்க்கைன்ற மாதிரி நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். லைஃப் பைல்ட் ஆன் லைஃப் வேர் ஆல் டூ லிட்டில் அண்ட் ஆஃப் ஒன் டு மீ. எப்படின்னா வாழ்க்கை மேலே வாழ்க்கை, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நாளுக்கு மேலே நாளுன்னு விழுந்துமே இருக்குது. ஒவ்வொரு நாளும் எனக்கு எதுவுமே தரதில்ல, ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வருது. லிட்டில் ரிமைன்ஸ், எனக்கு ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையிலேருந்து. இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை என் அறிவை அதிகப்படுத்திக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. பட் எவ்ரி ஹார் இஸ் சேவ்ட் ஃப்ரம் தட் இட்டர்னல் சைலன்ஸ். இட்டர்னல் சைலன்ஸ்ன்றது மரணம். ஆனால் கடைசி அவர் வந்து அப்படியே சேர்ந்துக்கிட்டே வருது. மரணமும் என்னை நெருங்கலை. சம்திங் மோர் பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ். எனக்கு என்னென்னா ஒவ்வொரு மணி நேரமும் ஏதாவது புதுசாக என்கிட்ட கொண்டு வந்து தரணும். ஒரு புது அனுபவம் எனக்கு கிடைக்கணும், புது அறிவு எனக்கு கிடைக்கணும். அண்ட் வயலட் வே ஃபார் சம் 3 sons டு ஸ்டோர் அண்ட் ஹோல்ட் மை செல்ஃப். அப்போ தான் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வந்து எனக்குள்ளே எதையாவது ஒன்று நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். And this grey spirit yearning in desire to follow knowledge like a sinking star. அதனால தான் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து என்னோட அறிவை இன்னும் வந்து பலப்படுத்திக்கணும்னு ஒரு சிங்கிங் ஸ்டார் மாதிரி ஆசைப்படுது. பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். மனிதன் நினச்சே பார்க்க முடியாத எல்லையை தாண்டி நான் வந்து போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்க்க இருக்க மக்கள்கிட்ட இப்போ பேசுகிறாரு. திஸ் இஸ் மை சன் மைன் ஓன் டெலிமேச்சஸ். இதுதான் டெலிமேச்சஸ், என்னுடைய மகன். டு whom I leave the scepter and the isle. இவங்கிட்ட தான் என்னுடைய ராஜாங்கத்தையும் இந்த நிலத்தையும் விட்டுட்டு போகிறேன். வெல் லவ்ட் ஆஃப் மீ, அவன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். டிசர்னிங் டு ஃபுல்ஃபில் திஸ் லேபர். அதே மாதிரி இப்போ நான் அவன்கிட்ட கொடுக்க போகிற கடமையை நிறைவேற்றணுன்ற ஆவலோடு அவனும் இருக்கான். பை ஸ்லோ ப்ரூடன்ஸ் டு மேக் மைல்ட் அ ரக்ட் பீப்புள். உங்களை எல்லாம் வந்து அவன் நல்ல வழியில் கொண்டு போவான். அண்ட் த்ரூ சாஃப்ட் டிகிரீஸ் சப்டியூ தெம் டு த யூஸ்ஃபுல் அண்ட் த குட். உங்களெல்லாம் எப்படி வந்து பயனுள்ள மக்களாக நல்ல மக்களாக மாற்றணுன்றது அவனுக்கு தெரியும். மோஸ்ட் பிளேம்லெஸ் இஸ் மீ ஹிசி. அவன் மேலே ஒரு குறையும் யாருமே சொல்ல முடியாது. சென்டர்ட் இன் த ஸ்பியர் ஆஃப் காமன் டியூட்டிஸ். ஏன்னா எப்போதுமே மக்களுக்கு சேவை செய்கிறது எப்படின்றதுலேயே அவன் கவனம் இருக்கும். டீசன்ட் நாட் டு ஃபெயில் இன் ஆஃபீஸஸ் ஆஃப் டெண்டர்னஸ். எங்கே அன்பு காட்டணும் எங்கே கருணை காட்டணும்னு அவனுக்கு தெரியும். அவன் கடமையை சரியாக செய்வான். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே கருணை உள்ளவனாகவும் இருப்பான். அண்ட் பே மீட் அடோரேஷன் டு மை ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸ். உங்களுக்கு மட்டும் இல்லை, கடவுளுக்கு எப்படி வந்து பணியாற்றணும்னு அவனுக்கு தெரியும். ஸோ கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவையும் அவன் சிறப்பாக செய்வான். எப்போ இதெல்லாம் செய்வானா, when I am gone. ஏன்னா நான் போயிட போகிறேன். He works his work, I mine. ஏன்னா நான் போய் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்ய போகிறேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வேலையை அவன் செய்வான். தே லைஸ் அ போர்ட். தோ கடல்கரைக்கிட்ட வந்துட்டோம். த வெசல் பஃப்ஸ் அ சேல். வெசல்னால் அவங்க போக போகிற கப்பல், அது வந்து பயணத்துக்கு தயாராக இருக்குது. தே க்ளூம் த டார்க் ப்ராட் சீஸ். இங்கேருந்து பார்த்தா அந்த பறந்து விரிஞ்ச கடல் கண்ணுக்கு தெரியுது. மை மரைனர்ஸ் சோல்ஸ் தட் ஹேவ் டாய்ல்ட் அண்ட் ராட் அண்ட் தாட் வித் மீ. ஸோ என் கூட வர மக்கள்லாம் யாருன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே என் கூட கடுமையாக உழைச்சி என்ன மாதிரி யோசித்து வந்தவங்க. தட் எவர் வித் அ ஃப்ராலிக் வெல்கம் டுக் த தண்டர் அண்ட் த சன்ஷைன் அண்ட் அப்போஸ்ட் ஃப்ரீ ஹார்ட்ஸ் ஃப்ரீ ஃபோர் ஹெட்ஸ். நீங்கள்லாம் என்ன கூடவே எப்போதும் இருந்து, அது இடியாக இருந்தாலும் சரி இல்லை அது சன்ஷைனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எதிர்த்து அழகாக என்னோட வந்தீங்க. யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. இப்போ நம்ம எல்லாருக்கும் வயசாச்சு, எனக்கும் வயசாச்சு, உங்களுக்கும் வயசாச்சு. ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் டாய்ல். வயசானால் அதுக்கான மரியாதையும் இருக்குது. அதே சமயத்தில் வயசு வந்து ஏற ஏற நம்ம உடலில் வந்து அது எந்த பாதிப்பை ஏற்படுத்துமோ அதையும் பண்ணியிருக்கு. டெத் க்ளோசஸ் ஆல். எல்லாரும் இறந்து தான் போகணும் ஒரு நாளைக்கு. பட் சம்திங் த எண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி, நம்மளோட முடிவுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில விஷயங்களை அடையணும். சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட். அதாவது வந்து நோபல்னால் ஒரு மேன்மை வாய்ந்த ஒரு தன்மை, அதை நம்ம அடையிற மாதிரி சில வேலைகளை செய்யணும். மே yet be done. இன்னும் கூட நமக்கு வயசாயிடுச்சு, ஆனால் இன்னும் கூட நம்ம சிறந்த சில செயல்களை செய்யறதுக்கு காலம் இருக்குது. நாட் அன்பிகமிங் மென் தட் ஸ்ட்ரோவ் வித் காட்ஸ். கடவுளோட பயணம் பண்ணவங்க நம்மெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து சக்தி வாய்ந்த வேலைங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது. த லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ். ஓ, இருட்டு வரப்போகுது. ஏன்னா வந்து இந்த பாறைங்களுக்கு பின்னாடியிலேருந்து அந்த ஒளி எனக்கு தெரியுது. அதாவது சூரியாஸ்தமாக ஆக போகுது. த லாங் டே வேன்ஸ். இந்த நீண்ட நாள் வந்து முடிய போகுது.
The slow moan climbs, the deep moans round with many voices. இப்போ இருட்டு வரப்போது நிறையா குரல்கள் வந்து கேட்குது. கம் மை ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் நாட் டூ லேட் டு சீக் அ நியூ வேர்ல்ட். வாங்க நட்பர்களே, புது உலகத்தை பார்க்கறதுக்கு இன்னும் வந்து நேரம் இருக்குது, காலம் ஓடிடல. Push off and sitting well in order smite the sounding furrows. For my purpose holds to sail beyond the sunset and the paths of all the western stars until I die. வாங்க இந்த கப்பலை பயணத்துக்கு ரெடி பண்ணலாம். ஏன்னா என்னோட குறிக்கோள் என்னென்னா, இந்த அஸ்தமனத்தை தாண்டி நம்ம போகணும், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் சாகிற வரைக்கும். இட் மே பி தட் த கல்ஸ் வில் வாஷ் us down. ஒருவேளை பயணம் செய்யும் போதே நம்ம வந்து இந்த தண்ணியால் அடித்து செல்லப்படலாம். அதாவது நம்ம இறந்துட்டோன்னா, அந்த கப்பலில் போகும்போது யாரும் இறந்துட்டாங்கன்னா அவங்க உடம்பை தூக்கி தண்ணியில் போட்டுருவாங்க. அந்த நிலைமையே நமக்கு வரலாம். இட் மே பி we shall touch the happy isles and see the great Achilles whom we knew. இப்போ அக்கீலஸ்ன்றது ஒரு சிறந்த வாரியர். அவரும் வந்து இந்த பேட்டில் ஆஃப் ட்ராயில் வந்து அவரும் சண்டை போட்டிருக்காரு. அதனால் அவங்க என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இந்த மாதிரி சிறந்த வீரர்களாக இறப்புக்கு அப்புறம் இந்த ஹாப்பி ஐல்ஸ்க்கு போவாங்கன்னு. ஆனால் நம்ம வந்து இறந்துட்டு ஒரு வேலை என்ன ஆகும்னு யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளும் சிறந்த வீரர்கள். அதனால் நம்மளும் இங்கே ஹாப்பி ஐல்ஸ்க்கு தான் போவோம். அங்கே அக்கீலஸை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கலாம். தோ மச் இஸ் டேக்கன் மச் அபைட்ஸ் and though we are not now that strength which in old days moved earth and heaven. இப்போது நம்மக்கிட்ட நிறைய இல்லை. அதாவது இளமையில் நமக்கு இருந்த அந்த சக்தி இப்போ இல்லை. ஏன்னா இளமையில் அந்த சக்தி அப்படிப்பட்டது. இந்த உலகத்தையும் தேவலோகத்தையும் சேர்த்து உருட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருந்தது. அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை. தட் விச் we are. ஆனால் இப்போ நம்ம என்னவோ அதுதான் நாம். ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹெராயிக் ஆர்ட்ஸ். என்னன்னா, நம்ம மனசில் வந்து நம்மலாம் ஹீரோஸ், நம்மலாம் பெரியவங்க, நம்ம வந்து நிறையா சாதிச்சிருக்கோம். அந்த சாதனைகளாக நம்மளை விட்டு அவ்வளோ எளிதில் போயிடாது. மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் பட் ஸ்ட்ராங் இன் வில். டைமும் ஃபேட்டும் வந்து, அதாவது நேரமும் விதியும் வந்து நம்ம உடம்பை வந்து பலவீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதே நேரமும் விதியும் தான் நம்ம மனசை அவ்வளோ தைரியமாக்கியிருக்கு. டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு yield. அந்த தைரியம் என்னென்னா, போய் புதுசாக பாரு, தேடி பாரு, கண்டுபிடி, விட்டு கொடுக்கவே கொடுக்காது. எப்போதுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து கை விட்டுடக்கூடாது. நம்ம வந்து என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு பார்த்துடணும்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கவிதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.